ஊதிய உயர்வு, பணியிட மாறுதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மத்திய கூட்டுறவு வங்கி ஊழியர் சங்கத்தினர் ஒருநாள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊதிய உயர்வு, பணியிட மாறுதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை பாரிமுனையில் உள்ள சென்னை மத்திய கூட்டுறவு வங்கியில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அச்சங்கத்தின் தலைவர் தமிழரசு, தங்களுக்கான கூடுதல் பணபலங்கள் வழங்கப்படவில்லை என தெரிவித்தார். பதவி உயர்வு, பணியிட மாறுதல்கள் ஆகிய தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் அதிகாரிகள் முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். ஊதிய உயர்வு என்பதை 15% குறைச்சாங்க. அதையும் கூட நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். சீனியாரிட்டி உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் மார்க்கின் அடிப்படையில் தான் சீனியாரிட்டி கொடுக்கணும்னு வந்தாச்சு. அது அரசு நிறுவனங்கள்லாம் அமல்படுத்தாச்சு. ஆனால் கூட்டுறவு வங்கிகளில் இன்னைக்கு வரையும் அமல்படுத்தலை. அது உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டு போராடுறோம். 3 வருஷம் ஆச்சு, டிரான்ஸ்ஃபரே போடுற டிரான்ஸ்ஃபரை அங்கங்கே யாராவது கைவிட்டு கொடுத்து யாராவது சொன்னாங்கன்னா அவங்க வரையும் போடுறாங்க. 3 ஆண்டு ஆன உடனே அந்த டிரான்ஸ்ஃபர் முறையாக போட்டிருந்தாக்க அவங்கவுங்க போவாங்க. கூட்டுறவுத்துறை அமைச்சர் தலையிட்டு ஊழியர் விரோத அதிகாரிகளை மாற்றம் செய்துவிட்டு ஊழியர் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம்.